Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment, just 69 lakhs, near Porur Kattupakam. Audi offer registration free. திருநெல்வேலியில் கவின்குமார் என்கிற இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நாளைய சமூகம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த கர்மம் இருக்காதுங்க ஜாதின்னு சொல்ற ஒரு வார்த்தையில என்னெல்லாம் ஒன்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன்னு அந்த ஜாதி கட்டமைப்பு சொல்ற மாதிரி ஒரு பெரிய அச்சுறுத்தலாக பார்க்குறேன். இதை வந்து ஒரு கட்சி மேலே ஒரு ஆட்சி மேலே வந்து நீங்கள் எப்படி குற்றம் சொல்லலாம் அப்படின்னு கேட்கலாம். என் கேள்வி என்னன்னா, இந்த ஆணவ கொலைக்கு ஒரு சட்டம் ஏற்றணுன்றது எவ்வளோ காலமாக இருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு, வேர்லேருந்தே உருவான ஒரு விஷயம். அதை வந்து நீங்கள் வேர் வரைக்கும் போய் சரி பண்ணணும்னா நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக போய் சரி பண்ண வேண்டிய ஒரு அவலம் இது. கட்சி ஆரம்பிச்சு ஒண்ணுமே இல்லை, அதுக்குள்ள வந்து XYZ பாதுகாப்பு பெரிய அவசியமா அப்படிங்கிறதுல கேள்வி எழுப்பி இருக்கிறாரு சீமானவர்கள். திடீர்னு சீமானனுக்கு ஒரு கடந்த 2-3 நாளாக தான் இந்த மாதிரி பல கேள்விகள் வருது. கட்சி கூட்டம் ரசிகர்கள் கூட்டம், இன்னைக்கு வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு வேணுமா, இனி வந்து லட்சிய கூட்டத்திற்கும் ரசிக கூட்டத்திற்கும் இடையான போர் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. ஒய் பிளஸ் பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணணும்னா ஏன் இப்போ, முன்னாடியே நடந்தது ஏன் இப்போ கொண்டு வராரு அப்படின்னா, சமீபத்தில் நடந்த ஏதோ ஒரு விஷயம் தான் இது காரணியா இருக்க முடியும். நீங்க சமீபத்தில் நடந்த விஷயம்னா ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் செங்குகோன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய அரசியல் விமர்சகர் திரு அனந்தஜித் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். திருநெல்வேலியில் கவின்குமார் என்கிற இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது சுர்ஜித் என்கிற இளைஞனுடைய அக்காவை வந்து கவின்குமார் காதலித்து வந்ததாகவும், இருவரும் வந்து வேறு வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள், அதிலும் குறிப்பாக கவின்குமார் வேற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் காரணமாக இந்த கொலை நடந்திருக்கு அப்படிங்கிற தகவல் வருது. இதனுடைய முழு பின்னணி என்ன? ஆணவ கொலை. 2 பேரும் காதலிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுவும் ரொம்ப காலமாக 8-9 ஆண்டு கால காதல். அந்த பிள்ளை வீட்டில் வந்து பேசுங்கன்னு சொல்லி அந்த பிள்ளை கூப்பிட்டதா சொல்கிறாங்க. இறந்த கவின்குமார் அவர்களை காதலர், ஐடியில் பணிபுரிகிறாரு, நல்ல சம்பளம். அவர் பொண்ணு வீட்டுக்கு போகிறோம், போய் பேசுவோம், ஒரு பெர்மிஷன் வாங்கி 2 குடும்பத்தோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிப்போம் நம்பி போகிறாரு. போன இடத்துல அந்த பொண்ணோட தம்பி சகோதரர் வந்து ஏதோ மிளகாப்பொடி தூவி அவரை வந்து கொலை பண்ணிட்டாரு, வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னென்னா, சமூகம் வந்து எங்கே போயிட்டுருக்குன்ற ஒரு கேள்வி எழுப்புது. முதல்ல வந்து இது அடுத்த தலைமுறை படித்த பசங்க, அந்த அம்மாவும் வந்து இந்த ஆயுஷில் டாக்டராக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, இவரும் ஐடியில் இருக்கார். 2 பேரண்ட்ஸும் வந்து அந்த பொண்ணோட அப்பா அம்மா 2 பேரும் வந்து காவல்துறையில் பணிபுரியறதா சொல்கிறாங்க. ஸோ படித்து அடுத்த கட்டத்துக்கு வரக்கூடிய ஒரு குடும்பம், சமூக பார்வை இருக்கும். 2வது சமூக சேவையில் சமூகத்தில் மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு காவல்துறையில் இருக்கிறவங்க வந்து எல்லாரும் சமம், எல்லாரையும் ஒரு பார்வையில் பார்க்கணுன்றது தான் அவங்களுடைய பணியே. அவங்க வளர்த்த ஒரு பையன் இந்த மாதிரி அக்கா மனம் விரும்பின ஒருத்தரை கூப்பிட்டு வீட்டுக்கு வர வச்சு கொலை பண்ணுறது, எதிரியே வரனாலும் வீட்டுக்கு வந்தால் அவங்களை எப்படி பாதுகாத்து அனுப்பணுன்றது தான் நம்ம இலக்கியம், இலக்கானம், புராணம்னு பேசுகிறோம். ஆனால் வீட்டுக்கு வர வச்சு ஒருத்தர் கொலை பண்ணுறதுன்றது என்ன மாதிரியான ஒரு மனநிலையை வந்து இந்த சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கு, இந்த சாதிய கட்டமைப்பு என்ன ஒரு தவறை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற கேள்வி எழுது. நாளைய சமூகம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த கர்மம் இருக்காதுங்க ஜாதின்னு சொல்கிற ஒரு வார்த்தையில் என்னெல்லாம் ஒன்றாலும் ஒன்றும் பண்ண முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன்னு அந்த ஜாதி கட்டமைப்பு சொல்கிற மாதிரி ஒரு பெரிய அச்சுறுத்தலாக பார்க்குறேன். கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஒரு தப்பும் பண்ணாமல் கண்ட பொறுக்கி ராஸ்கல்லாம், இப்போ குழந்தைய பாலியல் வல்லுறவு பண்ணவங்கலாம் வந்து கோர்ட்டுக்கு பத்திரமா போகிறான், பெத்த பிள்ளைங்களை பிரியாணியில் விஷம் வச்சு கொண்டவங்கலாம் பத்திரமா போலீஸ் பாதுகாப்பு போகிறாங்க. ஒரு காதல் பண்ண வந்து கொலை விழுறது அப்படின்றது எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல. ரொம்ப பயமாக இருக்குது இந்த சமூகத்தை பார்த்தா. இப்போ அதே வேளையில் இப்போ இந்த சுர்ஜித் அப்படிங்கிற அந்த இளைஞன் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறான். ஆனால் அவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே வந்து எஸ்ஐயா வந்து இருப்பதன் காரணமாக இந்த வழக்கு அவங்களுக்கு எதுவும் சாதமாக அமையுமோ அப்படிங்கிற அச்சத்தில் இப்போ கவின்குமார் உறவினர்கள் எல்லாருமே வந்து அவங்களை சஸ்பெண்ட் செய்யணும், ப்ளஸ் வந்து இந்த பையனை கரெக்டாக நீங்கள் வழக்கு கொண்டு போனால் மட்டும்தான் நாங்கள் வந்து உடலை வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இதை எப்படி பார்க்கணும்? இந்த நீதி கட்டமைப்புன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? ஒரு தப்பு பண்ணால் நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், அவங்க அதை விசாரித்து கோர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க, அங்கே நீதி கிடைக்கணும். இதுதான் வந்து ஒரு சாமானியனுடைய எதிர்பார்ப்பு, அதுதான் நேச்சுரல் ஜஸ்டிஸ். இங்கே எங்கேயுமே அது கிடைக்கலையோ அப்படின்னு தோணுது. நம்மளுடைய சிவகங்கை அஜித்குமாரை மறந்துருக்க முடியாது, எந்த தப்பும் பண்ணலை. ஒரு பவர் சென்டர்லேருந்து ஒரு ஃபோன் வருது, அடிச்சே கொல்லப்படுறாரு காவல்துறையால், ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அடித்து கொள்ளுது. இன்னொரு பக்கம் வந்து நான்லாம் ஜஸ்டிஸாக இருக்கும்போது இவங்களுக்கு வந்து நான் இப்படி தீர்ப்பு சொன்னேன், மேல்முறையீட்டில் அவங்கள அப்படி காப்பாற்றினேன், தப்பு பண்ணாருன்ற வார்த்தையும் அவங்களே சொல்லி நாங்கள் அவங்கள காப்பாற்றணும் அப்படின்ற வார்த்தையெல்லாம் சொல்கிறாங்க சில பேர்.
இந்த மாதிரி பவரில் இருக்கவங்க வந்து அவங்க வீட்டில் ஒரு கொலை பண்ணிட்டாங்க ஒரு பையனன்னு சொல்லி போய் பார்த்தா காவல்துறையில் கம்ப்ளைண்ட்டை வாங்க வேண்டியவங்களே வந்து அலக்கழிக்கிறதும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக சாதகமாக பேசுகிறதும் நடக்கும்போது ஒரு சாமானியன் ஒரு பொதுமக்களுக்கு இந்த சிஸ்டம் இப்படி தான் இருக்கா, நமக்கெல்லாம் நீதி கிடையாதா, எங்களுக்கெல்லாம் ஒன்று ஆச்சுன்னு யாரும் கேட்க மாட்டீங்களா அப்படின்ற ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. இதை வந்து ஒரு கட்சி மேலே ஒரு ஆட்சி மேலே வந்து நீங்கள் எப்படி குற்றம் சொல்லலாம் அப்படின்னு கேட்கலாம். என் கேள்வி என்னென்னா, இந்த ஆணவ கொலைக்கு ஒரு சட்டம் ஏற்றணுன்றது எவ்வளோ காலமாக இருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு. எல்லாத்துக்கும் சட்டம் வருது, ஒரு ஆணவ கொலை தடுப்பு சட்டம்னு ஒன்று வரவே மாட்டேங்குது. காதல் பண்ண ஒரே காரணத்துக்காக ஒருத்தர் கொல்லப்படுறான் அப்படின்னும் போது அதுக்குன்னு ஒரு மாப் லிஞ்சிங்கெல்லாம் கூட கொண்டு வந்துட்டாங்க மத்திய அரசில். ஒரு கூட்டமாக சேர்ந்து கொள்ளும்போது யாரு கொண்டான்னு தெரியாத மாதிரியான கலவரங்கள் ஏற்படுத்துறதுக்கெல்லாம். ஆனால் இந்த காதல் விவகாரத்துக்கு மட்டும் ஏன் அதை எடுக்க மாட்டாங்க? அது வந்து இந்த சாதிய மக்களுக்கு அது அந்த சாதிய நிலைப்பாட்டிலே இருக்கணும், அவங்க அதை விட்டு வெளில வந்துடக்கூடாது, அதுதான் வாக்கு அரசியல். அதை உடச்சி விட்டோம்னா இந்த சாதிய கட்டமைப்பே இல்லாமல் போச்சுன்னா ஃப்யூச்சரில் அதை வச்சு அரசியல் பண்ண முடியாதுன்ற எண்ணத்தில் தான் அப்படி பண்ணுறாங்களோன்ற ஒரு பெரிய கேள்வி வருது இல்லைங்களா? அது இந்த சமூகம், அரசியல், நீதி எந்த கட்டமைப்பும் நமக்காக இல்லை. நம்மெல்லாம் வந்து இங்கே இவங்க உலகம், நம்ம வாழ்ந்துட்டு மட்டும் போகிறோன்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துது. ரொம்ப வருத்தமாக இருக்குது. சாதி ஆணவ படுகொலையை தடுக்க என்ன மாதிரியான சட்டங்கள் கொண்டு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது இதுக்கு ஒரு தனி சட்டமாக இருக்கணுங்க. இந்த சாதி ஆணவ படுகொலைன்னு இருக்கும்போது நம்ம எப்படியே வந்து ஏற்கனவே வந்து இந்த SC/ST அட்ராசிட்டிஸ் ஆக்ட்லாம் இருக்கு இல்லைங்களா, அது போல் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் கொடுக்கணும். இது வந்து யாராக இருந்தாலும் இந்த காதல் காரணமாக அது மேல் சாதியோ கீழ் சாதியோ ஒரு பொண்ணோ பையனோ காதல்ன்ற பேர் சொல்லி ஏமாத்துறது, இந்த மாதிரி எல்லாத்தையும் அந்த ஒரு இதுக்குள்ளே கொண்டு வந்து அந்த வார்த்தையை, ஏன்னா இது இந்த மனித குலம் தொடர்ச்சியாக வாழறதுக்கான ஒரு வார்த்தை தான் அந்த காதல், அதை வந்து ஒரு கெட்ட வார்த்தையா ஒரு பேசினாலே பயப்படுற ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் தள்ளுது பார்த்தீங்களா? அது இது எந்த கட்டமைப்பாக இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் அதோட அவென்யூஸ்குள்ளே கொண்டு வந்து அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக பனிஷ்மெண்ட்ஸ் கொடுத்து கொஞ்சம் அவுட்லுக்கே மாற்றணுமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. நம்மளுடைய சட்டங்கள் தண்டனைகள் எல்லாம் இருக்க தான் செய்யுது, ஆனால் நடக்கிற குற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. போன 10 நாள் முடி நம்ம ஒருத்தனை வந்து போக்சோல விடமா பண்ணிட்டான்னு சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணி போலீஸ் அவ்வளோ அடித்து அசிங்கப்படுத்தி ஜெயிலுக்கு கொண்டு போனாலும், கையை உடைச்சாலும் காலை உடைச்சாலும் 10 நாள் கழிச்சு வேற ஒருத்தர் நியூஸ் வருது. இன்றைக்கி மதியம் ஒரு கேரளாவில் ஒரு பஸ்ஸில் வந்து ஒரு வயசானவர் 2 பொம்பளை பிள்ளைங்களை ஹராஸ் பண்ணுறாருன்னு வீடியோ வருது. என்னதான் சட்டம் இருந்தாலும், என்னதான் அவங்களை தப்பு பண்ணுறவங்களை எக்ஸ்போஸ் பண்ணாலும் திரும்ப திரும்ப இந்த தவறுகள் நடந்துக்கிட்டே இருக்குன்னா எங்கேயும் நம்ம அடிப்படையில் ஏதோ ஒரு நம்ம ஈத்தோஸில் ஏதோ தப்பு விட்டுருக்கோமோ, எல்லாத்தையும் சரி பண்ணணுமோ அப்படின்ற கேள்வி வரும்போது இதுவும் அதே போல் இந்த காதல்ன்ற வார்த்தையே வந்து குழப்பத்துக்கு உள்ளாகப்பட்டிருக்கோ, இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி அது மாதிரி ஒன்று நடந்தால் என்ன மாதிரியான தண்டனைகளோ தீர்வுகளோ கொடுத்தா திரும்ப அது நடக்கவே நடக்காதுன்ற என்ன நிலைப்பாட்டை லெஜிஸ்லேச்சர்ஸ் யோசிச்சு சட்ட வல்லுநர்களோட சேர்ந்து ஒன்று கிரியேட் பண்ண வேண்டிய தேவையே வந்துருச்சு. இன்னைக்கு இதை செய்யலாம், அடுத்த தலைமுறை சாதியோட தான் வாழும், இன்னும் மோசமாக பிளவுற்று 440 ஆகும் 40 400 ஆகுன்ற நிலைமைக்கு போயிடுமோன்ற பயம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் வந்து பல கட்சிகள், இயக்கங்கள், அமைப்புகள் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ ஒவ்வொரு இயக்கங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா சாதி ஒழிப்பு தான் முன்னின்று நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க, மத ஒழிப்புலாம் குறிப்பிட்டு நிறைய கட்சிகள்லாம் வந்து பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருந்தும் கூட இது மாதிரியான நிகழ்வுகள்லாம் ஒரு அசம்பாவிதங்கள் நிகழுது அப்படின்னா அப்போ கட்சிகளுடைய இயக்கங்களுடைய கொள்கைகள் போய் சேரலன்னு எடுத்துக்கலாமா? இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்லைங்க, இது வந்து வேர்லேருந்தே உருவான ஒரு விஷயம். அதை வந்து நீங்கள் வேர் வரைக்கும் போய் சரி பண்ணணும்னா நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக போய் சரி பண்ண வேண்டிய ஒரு அவலம் இது. இந்த சாதி பிரிவினை இருக்கு இல்லைங்களா, இது வந்து இன்னைக்கு நேற்று வரல. நீங்கள் சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு சமூக நீதி இயக்கம் வந்து ஒரு 50 வருஷம் 20 வருஷம் 100 வருஷமாக இருக்கும். இந்த சாதிய கொடுமை வந்து பார்த்தீங்கன்னா 1000 வருஷம் பழமையானது. ஸோ இது வந்து ஊறி போய் கிடக்கு. எந்த ஒரு இடத்துலையுமே நான் வந்து எந்த ஒருத்தரையுமே இதில் வந்து விதிவிலக்காக சொல்ல மாட்டேன். எல்லா சாதியிலுமே அது போன்ற ஒரு எண்ண நிலைப்பாடு இருக்கிற மக்கள் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு பிற்படுத்தப்பட்டவர் எடுத்தீங்கனாலும் அவர் தனக்கு கீழே இன்னொருத்தரை பிற்படுத்தப்பட்டவராக பார்க்குறாரு. மேலே இருக்கிறான்னு ஒருத்தன் நினச்சிக்கிட்டு இருந்தாலும் அவன் தனக்கு மேலே இன்னொருத்தன் வைக்கிறான். இந்த ஹையரார்க்கி இவங்க உடச்சிக்கவே மாட்டானுங்க. எல்லாரும் சம பிளேனில் இருக்கிறோம், ஒன்றா இருக்கிறோன்ற புரிதலே வர மாட்டேங்குது. ஸோ நீங்கள் இது ஒரு சில ஆண்டுகளில் சில 10 ஆண்டுகளில் இதை சரி பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. ஃபியூச்சரை தான் இதை சரி பண்ண முடியும். நீங்கள் கரண்ட்டையோ பாசிட்டிவ் சரி பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கதை பேசிக்கிட்டே இருக்கலாம். ஃபியூச்சரில் வரக்கூடிய குழந்தைங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு அப்படி ஒன்று இல்லை அப்படின்ற நிலைப்பாட்டை கொண்டு வரணும். அதை பேசுறதே தப்புன்னு கொண்டு வரணும். பட் ப்ராப்ளம் என்னென்னா, எதை வேணான்னு ஆரம்பித்தாங்களோ அவங்களாமே அதை வச்சு அரசியல் பண்ணி பிரிவினை பண்ணி சில கட்சிகளை உண்டாக்கி அந்த கட்சிகளை கூட்டணியில் சேர்த்து ஆட்சி பண்ணி பவரையும் பணத்தையும் டேஸ்ட் பண்ணி பழகிட்டாங்க. இன்றைக்கி அதை தூக்கி போடுவாங்களான்ற கேள்வி நமக்கு அவங்க மேலேயே வருது. யாரெல்லாம் வந்து இதை வேணான்னு சொன்னாங்களோ அவங்க வழித்தோன்றல்களாக வந்தவங்க இன்றைக்கி அந்த கட்டமைப்பை வச்சு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்க அதை தூக்கி போடுவாங்கன்ற நம்பிக்கையே இன்றைக்கி இல்லை. அப்படி அதை தூக்கி போடணுன்னா இங்கே ரெவல்யூஷனே வரணும் போல இருக்குது. அப்போவும் அது கஷ்டம். ஏன்னா ஒரு தலைமுறையில் பணக்காரனாக மாற முடியும், பணக்காரன் ஏழையாக மாற முடியும். இந்த ஜாதிய கட்டமைப்பு என்றைக்கும் மாறாது.
அந்த அவ்வளோ ஒரு வேரூன்றி போன விஷயத்த மாற்றுறதுக்கு என்ன சொல்கிறது, சாமானிய காரியமாக இல்லை. ஆனால் அதுக்கு அவ்வளோ பெரிய பிரம்ம பிரயத்தனம் தேவைப்படும். யாராவது ஒரு தலைவன் வருவானா பண்ணுவானா தான் பார்க்க வேண்டியது. கட்சி ஆரம்பித்து ஒன்றுமே இல்லை, அதுக்குள்ளே வந்து XYZ பாதுகாப்பு பெரிய அவசியமா, உங்களுக்குலாம் அப்போ இந்த மாதிரி பாதுகாப்பா அப்படிங்கிறதுல கேள்வி எழுப்பியிருக்கிறாரு சீமான் அவர்கள். இது நேரடியாக விஜய் மீதான ஒரு அட்டாக் தானா? ஆமாம், வேறு யாரும் சொல்கிறது. கட்சி ஆரம்பித்து ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து ஒய்பதிவு பாதுகாப்பு வாங்கிட்டாங்க, இதெல்லாமே வந்து உறுத்த தானே செய்யுது. இது வந்து அதே மாதிரி தான் ஒரு இதுதான் ஆதிக்கம், இல்லாட்டி வந்து எனக்கு கொடுக்கப்படலைன்ற ஒரு எண்ணமாக இருக்கலாம். அவருக்கு பாதுகாப்புன்னா தாராளமாக ஒரு அது ஒரு விருப்பம் தெரிவிக்கலாம், அதை கன்சிடர் பண்ண போகிறாங்க, இன்டெலிஜென்ஸ் வச்சுட்டு அவருக்கு தேவையான பாதுகாப்பு கொடுக்க போகிறாங்க, அதுக்கு என்ன சார்ஜ் பே பண்ண போகிறாரு. இது அவ்வளவுதான், ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். இதை வந்து ஒருத்தருக்கு கிடைக்குதுன்றதுனாலேயே அவரை வந்து இவர் ஒரு எலைட்டு கிளாஸ் அப்பாட்டு, இவர் வந்து பொதுமக்களுக்கான இல்லைன்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. கேள்வி என்னென்னா, திடீர்னு சீமானனுக்கு ஒரு கடந்த 2-3 நாளாக தான் இந்த மாதிரி பல கேள்விகள் வருது. லட்சிய கூட்டம் வெர்சஸ் ரசிகர்கள் கூட்டம், இன்னைக்கு வந்து ஒய்பிரிவு பாதுகாப்பு வேணுமா, நாங்கள் யூஸ் பண்ணலையே, என்னைக்கு நான் யூஸ் பண்ண, இதெல்லாம் இந்த கேள்வியெல்லாம் இருக்கு இல்லைங்களா. இது கடந்த 2-3 நாளாக தான் வருது. ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்கும்போது இதை கேட்கல. எப்போ கேட்டிருக்கணும்? அன்னைக்கு தானே கேட்டிருக்கணும், இன்னைக்கா கேட்கணும்? அது வந்து கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தை பார்த்து பேசிட்டார். அதுக்கப்புறம் என் தம்பி என் இளவல்னாரு, திரும்ப இன்னைக்கு வந்து நின்றுக்கிட்டு ரசிகர் வெர்சஸ் லட்சியம்னு சொல்றாரு. இது எல்லாம் வந்து ஏதோ ஒரு அஜெண்டா, ஏதோ ஒரு காரணியம் பின்தொடர்ந்து இதெல்லாம் பேசப்படுதோ அப்படின்னு பார்க்குறேன். பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம், அந்த கேள்விகள் இருக்கும் நம்புறேன். கடந்த ஒரு 10 நாளில் நடந்த எல்லா விஷயங்களையும் ஒரு கோர்வையில் ஒரு பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா வேற ஒரு மெசேஜ் வருது இதுலேருந்து. அதுதான் இதுக்கெல்லாம் காரணம்னு நினைக்கிறேன். இல்லை, அவர் தான் வந்து சொல்லிட்டாரு, தமிழ் தேசியமும் திராவிடமும் எப்படியும் ஒன்றா இருக்க முடியாது, ரெண்டும் வெவ்வேறு, ஒன்று குழப்பிக்க கூடாது, ஒன்று ரோட்டுக்கு அந்த பக்கம் நில்லு, இல்லைன்னா இந்த பக்கம் நில்லு, நடுவில் நின்று அடிபட்டு செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கடுமையான விமர்சனம் பண்ணி வச்சாரு சீமான். இல்லை, அது கொஞ்சம் தவறான விமர்சனம் தான். அதான் நிறைய பேர் இதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க, இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்கன்னு சொல்கிறேன். ரோடு பொதுவாக ஓரமாக கடை போடுறவங்க தான் ரோடுக்கு அந்த பக்கம் நிற்பாங்க, வியாபாரம் பண்ண வரவங்க தான் ரோட்டுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் நிற்பாங்க. அந்த லாரிங்களெல்லாம் வழி நெறிப்படுத்தணுன்ற வர போலீஸ்காரர் ரோடுக்கு நடுவில் தான் நின்னாகணும். லாரி வந்து இடிச்சிடும்னு பயப்பட முடியாது. ஸோ ரெண்டுத்தையும் வழிநெறிப்படுத்த வர ஒரு தலைவன் வந்து நடுவில் நிற்கிறது தப்பு இல்லை. ரெண்டாவது, நீங்கள் கேட்ட கொள்கையான கேள்விக்கு பதில் சொல்கிறேன். இன்றைக்கி அவர் வந்து தமிழ் தேசியம் தான் முக்கியம் பேசுகிறாருன்னா, தமிழ் தேசியம்னு ஒன்று கிடையாது, திராவிடத்தை தான் தமிழ் தேசியம்னு ஒரு பேசுகிறாருலாம் பல தலைவர்கள் அவர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் தேசியம்னு ஒரு கான்செப்டே கிடையாது, அதை எடுத்தவங்கலாம் விட்டு கொடுத்து திராவிடத்துக்கு வந்திருக்காங்கன்னு பல பேர் கிரிட்டிசைஸ் பண்ணதை நம்மளே பார்த்துருப்போம் நம்ம வயசுக்கு. என் கேள்வி என்னென்னா, யார் உங்களுடைய முதல் எதிரி? தாம் தமிழருக்கு தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு கூட்டமைப்பு யார் முதல் எதிரி? திராவிடமா, இல்லாட்டி வந்து இந்த தேசியமா, இந்திய தேசியமா, இல்லாட்டி வந்து தமிழத்தை வந்து அந்த போர் தொடுத்தாங்கன்னு சொல்லப்படக்கூடிய காங்கிரஸா, இல்லை மனித குலத்துக்கே விரோதின்னு சொல்கிற பாஜகவா? இதில் ஒரு ஹையரார்கி இருக்கணும். நீங்கள் இதில் தான் யாராவது ஒருத்தர் முதல் எதிரியாக வைக்கணும். சரி, திராவிடம்னு வச்சிங்கன்னா திமுக இருக்குது, அதிமுக இருக்குது, மதிமுக இருக்குது, தேமுதிக இருக்குது, திக இருக்குது, எவ்வளோ பேர் இருக்காங்க, பாஜக இருக்காங்க, ஏகப்பட்ட தேசிய கட்சிகள் இருக்கிறாங்க, காங்கிரஸ் இருக்காங்க, காங்கிரஸோட கூட்டணியில் எவ்வளோ பேர் இருக்காங்க. இவ்வளவு பேரையும் விட்டுட்டு தமிழ் தேசியமும் வேண்டும் திராவிடமும் வேணும்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக இருக்கிறதுலேயே இவங்களுக்கு மினிமமாக ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா தான் தாவேக்கா தான். ஏன்னா அவங்க தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கிறாங்க, தமிழ் தேசியமும் இங்கே முக்கியம், நம்ம மொழி வழியாக தமிழ் தேசியம், இங்கே இனக்கூட்டமைப்பாக திராவிடம் தான் இருக்கிறோன்ற ஒரு வார்த்தையை சொன்னதுனாலேயே முதல் எதிரியாக தாவேக்காவை எடுத்துக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? அவங்களெல்லாம் அடிச்சு முடிச்சிட்டிங்களா? அவங்க எல்லாரும் ஜெயிச்சிட்டிங்களா? நேராக வந்து இப்போ ஃபைனல்ஸுக்கு தாவேக்கா கூட வந்துட்டீங்களா? இல்லையே. ஃபர்ஸ்ட் கேள்வியே வந்து நீங்கள் அங்கே கேட்கணும், கேட்காம ஏன் இங்கே வரீங்க? அப்போ இதில் என்ன நரேஷன் அப்படின்னா, முதல்ல வந்து தாவேக்காவை டார்கெட் பண்ண சொல்லி ஒரு அஜெண்டா கொடுக்கப்பட்டிருக்கதை நான் பார்க்குறேன். ரெண்டாவது, இந்த இடத்துலயே வந்து நமக்கு தாவேக்கா தான் பெரும் எதிரி, எல்லாருடைய வாக்கு எடுக்கிறாங்க, நாம் தமிழர் வாக்கை முற்று முழுசாக எடுக்கிறாங்க, இதுக்கு வேற வழியில் தாவேக்கா எதிர்க்கணும் அப்படின்றது ரெண்டாவது நரேட்டிவாக இருக்கலாம். மூணாவது, தாவேக்கா வர வரைக்கும் தாம் தமிழருக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அந்த ஸ்பேஸ் பத்திரமாவே இருக்கு. இன்னைக்கு அந்த ஸ்பேஸே கேள்விக்குறியாகுது. தாம் தமிழும் தாவேக்கா ஒரே விஷயம் பேசுகிறாங்க, தாவேக்கா கொஞ்சம் பலமா பெரிய இமேஜ் பெரிய கரிஷ்மாவோட உள்ள வரும்போது அது நாம் தமிழோட இருப்பே கேள்வி கேட்டுருமோன்ற ஒரு அச்சம் அவங்களுக்கு ஏற்படுது. அந்த அச்சத்தின் வெளிப்பாடாக இருக்கலாம், இல்லை வேற யாராவது நியூ பொலிட்டிக்கல் மாஸ்டர்ஸ் கொடுத்த அஜெண்டாவாக இருக்கலாம், என்னென்னா இருக்கலாம், பேசலாம். நிறைய தியரிஸ் இருக்கு, எது உண்மைன்னு காலம்தான் பதில் சொல்லணும். இனி வந்து லட்சிய கூட்டத்திற்கும் ரசிக கூட்டத்திற்கும் இடையேயான போர் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. ஏற்கனவே திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் போர்னு சொல்லியிருந்தார். தற்போது தாவேக்காவும் போர் அப்படின்னு வரும்போது இப்போ தாவேக்காவும் எதிரியாவே பார்க்க ஆரம்பித்து விட்டாரா சீமான்? இல்லை, இப்போ தாவேக்காவை தான் எதிரியாக பார்க்குறாரு. ஏன்னா வந்து தம்பி தான் முடிவெடுக்கணும், தம்பி தான் வரணும், நான் தான் முன்னாடி ஆரம்பித்தேன், தம்பி என் கூட வரணும் அப்படின்லாம் சொல்லி பேசினாரு. வரல, தம்பி வரலன்னு இப்படி சொல்கிறாரு. அதுதான் ப்ராப்ளம். என்னன்னா இவர் வந்து தனக்கு வந்து தம்பி வந்து இது பண்ணணும், அவர் வாக்கை நமக்கு வாங்கி கொடுத்துட்டாருன்னா அவர் முகத்தை வச்சுட்டு வாங்கிடலான்னு நினச்சாரோ என்னமோ. அவர் வரலன்னு அது கோபமாக மாறுது. கட்சி ஆரம்பிக்கும் போது நீங்கள் சொன்ன மாதிரி தான் சொன்னார்,
பொதுக்கூட்டம் முதலாம் மாநாடு முடிஞ்ச உடனே வேற மாதிரி பேசினாரு. அப்புறம் கொஞ்ச நாளா வந்து இளவல், என் தம்பி, ஆதரவு, பாராட்டுகள்னாரு. இப்போ திரும்ப இதை ஆரம்பிக்கிறாரு. இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ ஏன் ஆரம்பிக்கிறாரு? ஏன் இப்போ வந்து இந்த எதிரியாக ஒரு நரேட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணணும்? ஒன்றும் இல்லை, ஒரு சரிப்பா எலெக்ஷனுக்காகன்னு சொன்னால் எலெக்ஷனும் கிட்ட வரல, எலெக்ஷனும் அனௌன்ஸ் ஆகலை. இல்லை கொள்கை எதிர்னா ஏன் இந்த கேப்பு? Y+ஸை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணணும்னா ஏன் இப்போ? முன்னாடியே நடந்தது ஏன் இப்போ கொண்டு வராரு அப்படின்னா, சமீபத்தில் நடந்த ஏதோ ஒரு விஷயம் தான் இது காரணியாக இருக்க முடியும். நீங்கள் சமீபத்தில் நடந்த விஷயம்னா அப்போ முதல்வரை சந்தித்த பிறகு இந்த மாற்றம் இருக்கலாம். நீங்கள் தான் சொல்கிறீங்க. முதல்வரை போய் சந்திக்கிறாரு. எதுக்கு சந்திக்கிறாரு? நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். முத்தவர்களோட இல்லம் வேற இடத்துல இருக்கு. அவரோட உடலுக்கு அஞ்சலி செலுத்தணும்னா அவர் எடுக்கிறது முன்னாடி பண்ணியிருக்கணும், இல்லாட்டி அவர் வீட்டுக்கு போய் ஆறுதல் தெரிவிச்சிருக்கணும். ரெண்டுமே இல்லாமல் ஈசிஆர்ல இருக்க வீட்டை விட்டுட்டு இங்கே சிட்டிக்குள்ளே வந்து ஆறுதல் தெரிவிக்கிறாரு. அங்கே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி கேஸ் வந்து ஹியரிங்க்கு வருது. அவங்க காம்ப்ரமைஸ்க்கு ஒத்துக்க மாட்டாங்க, நீதி வேணும்னு கேட்குறாங்கன்னு கோர்ட்டில் வந்து 4 வாரம் டைம் கொடுத்து அனுப்புகிறாங்க. ஒருவேளை அங்கே வர்றது டிடென்ஷன் சொல்லியிருந்தாங்கன்னா அதை செய்ய வேண்டியது தமிழக காவல்துறை. அப்போ இங்கே வந்து தமிழக காவல்துறைக்கும் உள்துறைக்கும் அமைச்சராக இருக்கக்கூடிய முதல்வர் போய் அதுக்காக சந்திச்சாருன்னு சில பேர் சொல்கிறாங்க. இதில் எதை நம்புறது? இத்தனை நாள் இல்லாத திருநாளா கலைஞர் மறைவுக்கு போகி ஆறுதல் சொல்லாத சீமான் அண்ணன் இன்னைக்கு முத்து அண்ணனோட மரணத்துக்காக போய் முதல்வருக்கு ஆறுதல் சொல்றதை எப்படி எடுத்துக்க முடியும்? அதுக்கெல்லாம் போகணும்ல. கலைஞர் மறைவு போயாம இன்னைக்கு முத்து அண்ணன் மரணத்துக்கு மட்டும் போயிட்டா திடீர்னு எங்கேருந்து வந்துச்சு மாண்பு? கேள்வி வருது இல்லையா? சரி, அதை தொடர்ச்சியா இதுல கொஞ்சம் தெளிவுபடுத்துறாருல, அரசியல் வேறு, கலைஞருக்கு போலங்க, சௌரத்துவமான உறவு என்பது வேறு அப்படிங்கிற சாமி. நான் என்ன சொல்றேன், ஏத்துக்கிறேன், ஒத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. கலைஞர் மரணத்துக்கு போயிருக்கணுமா இல்லையா? ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு உடஞ்சு போய் அழுதாருன்னு எல்லாம் பார்த்தோம். அங்க போய் ஆறுதல் சொல்லல. அப்ப ஆறுதல் சொல்லாம முத்து அவர்கள் மரணத்தை போட்டு வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்றாரே. கலைஞர் இறப்புக்கு போனாரு, வீட்டுக்கு போய் இந்த மாதிரி உட்காந்து ஆறுதல் சொன்னாரா? அது வந்து ஒரு பொதுவான இடம், எல்லாரும் போய் அஞ்சலி செலுத்துறாங்க. நான் முத்தோட வீட்டுக்கு இவர் போய் அஞ்சலி செலுத்தின கேள்வி கேட்கவே இல்லை. ஏன்னா அவர் பண்ணல. பண்ணியிருந்தா அதை கேள்வியே கிடையாது. அது மாண்பு. யாரு சந்தோஷத்துல பங்கெடுத்துக்கணும், துக்கத்துல பங்கெடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. போயிருக்கணும், அங்க போல. சரி, அதோட கால சூழ்நிலை வேற எங்க மாட்டிட்டாருன்னு வச்சுக்கிறேன். வீட்டுக்கு போய் ஆறுதல் தெரிவிக்கிறத அடுத்த நாள் விஜயலட்சுமி மேடமோட கேஸ் ஹியரிங் வர்றதை நான் எப்படி புரிஞ்சுக்கணும்? இத்தனை நாள் Y+ஐயோ தாவேக்காவையோ பேசாத ஒருத்தர் இப்ப பேசுறாருன்னா நான் எப்படி புரிஞ்சுக்கணும்? எனக்கு இதுல இருந்து சில டவுட்ஸ் வருது, சில கேள்விகள் வருது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து 2019 காலகட்டத்தில் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர்றதா இருந்துச்சு. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர்றத வந்தா எதிர்த்து ஒரே அடியா முக்காவாசி பெரிய அடி அடிச்சது யாரு? இப்படிலாம் கிரிட்டிசிசம் பண்ணுவீங்களான்னு சொல்லி ரஜினி பதட்டப்படுத்தினது யாரு? நாம் தமிழர். ரஜினி சார் அரசியலுக்கு வந்திருந்தா பெரிய பாதிப்பு யாருக்கு? நீங்க சொல்லுங்க. நான் உங்களே கேள்வி கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க. யாருக்கு பெரிய பாதிப்பு இருந்திருக்கும்? திமுகக்கு. ஜெயலலிதா அம்மையாரும் கலைஞரும் இல்லாத ஒரு இடத்துல எடப்பாடி பழனிசாமியோட பெரிய கரிஷ்மான்னு ஒன்று காமிச்சு முதல்வர் வந்து 2021 முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காரு திரு ஸ்டாலின். ஒருவேளை அந்த காலகட்டத்தில் திரும்ப ரஜினிகாந்த்னு ஒருத்தர் வந்து எலெக்ஷன் கட்சி ஆரம்பிச்சு திமுகவோட கொள்கைக்கு ஆப்போசிட் கொள்கை, அவர் ஆன்மீக அரசியல் ஒன்று கொண்டு வந்திருந்தாருன்னா ரஜினிகாந்த் திரும்ப அந்த வாக்கை பிரிச்சு முதல்வர் ஸ்டாலினோட வெற்றி வாய்ப்பு குறைஞ்சிருக்க ஒரு வாய்ப்பு இருக்கா இல்லைங்களா? அப்போ சீமான் ரஜினிகாந்த் அடிக்கும்போது லாபம் யாருக்கு வந்தது? திமுகக்கு. இன்னைக்கு அப்படியே இந்த சினாரியோ பொறுத்து பாருங்க. விஜய் சார் அரசியலுக்கு வராரு. 2026 தாவேகா வர்சஸ் திமுக நரேட்டிவ் செட் பண்றாரு. இன்னைக்கு திமுகக்கு நாம் தமிழர் விஜய் அடிச்சா லாபம் இருக்கா இல்லையா? ரெண்டாவது விஷயம், தாவேகா நாம் தமிழர் கன்சிடர் பண்ணல, திமுக வர்சஸ் தாவேகான்னு செட் பண்றாங்க. எங்களால் அவனை ஃபைட் பண்ண முடியாது, கீழே இறங்கி போய் அடிக்க முடியாது, ரெகக்னைஸ் பண்ண மனசு இல்லை. நீங்க அடிங்க, நீங்க அடிச்சா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு இங்க பேக்கப் சப்போர்ட் கொடுக்குறோம் சொல்லிருக்கலாம் இல்லையா? எனிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார் இல்லையா? மூன்றாவது, திராவிடத்தையே ஒழித்தே தீர்வேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப நீங்க திராவிட தொழில்னு யாரை திட்டணும்? தாவேக்காவை திட்டணுமா திமுக திட்டணுமா? நீங்க சொல்லுங்க. திராவிடத்தை ஒழிச்சிடலாம் சொல்லுங்க. தாவேக்காவுக்கு நாம் தமிழருக்கு திராவிடத்தை ஒழிக்கணும்னா அதான் நான் முதல்ல கேட்டேன். முதல் எதிரி யாரு? நீங்க மானுட குலத்துக்கு எதிரின்னு சொன்ன பாஜகவா? தமிழ் தேசியத்துக்கும் தமிழ் எழுத்துக்கு எதிரின்னு சொன்ன காங்கிரஸா? தமிழ் இனத்துக்கு எதிரின்னு சொன்ன திராவிட கட்சிகள் 5 கட்சி பேர் சொல்லிட்டேன். இந்த எல்லாரையும் விட்டுட்டு கடைசியில புதுசா வந்து 1.5 வயசு குழந்தைய போட்டு அடிக்கணும்னா ஏன்? பாயிண்ட் 1 ஒய், பாயிண்ட் 2 ஒய் நவ். 2 கேள்விக்கு பதில் கிடைக்க மாட்டேங்குது. நானும் எவ்வளவு யோசிச்சு பார்த்துட்டேன், ஏன் இந்த கேள்விக்கு பதிலே கிடைக்க மாட்டேங்குது? நான் யோசிக்கிறது தான் பதிலா இருக்குமோ? 2வது பாயிண்ட், இன்னைக்கு உங்களோட ஓட்டை சுத்தமா விஜய் எடுக்கிறாருங்க. இளைஞர்கள் ஓட்டை மொத்தமா அவர் எடுக்கிறாரு. ஓட்டை மட்டும் இல்ல, கட்சியே கட்டி தாவேக்கா எடுத்துட்டு போய் சேர்க்குது. அப்படின்னா நீங்க அடிச்சு தாவேக்காவை எதிரியா பாத்துக்கங்க. தாவேக்காவும் உங்களுக்கும் நரேஷன் செட் பண்ணா திமுக அந்த அப்போசிஷன் இல்லை. நாளைக்கு எலெக்ஷனுக்கு அப்புறமா தாவேக்காவோட நாம் தமிழோட வாக்கு 8லேருந்து 4 3 வந்தா நாங்கள் அதனால தான் அன்னைக்கு அவங்க எதிரின்னு டிக்ளேர் பண்ணோம், பாருங்க எங்கள் ஓட்டு 5% பிரிச்சுட்டாங்கன்னு ஒரு பூசி மொழிகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் இல்லைங்களா? இது எல்லாமே கூட ஓகேங்க, அரசியல்னு பார்க்கப்படுது. ஏன் முதல்வர் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்றீங்க? ஒரு மேடையில் நான் இப்படி சொல்றீங்க, இன்னொரு வீடியோவில் அப்படி சொல்றீங்க. பல பேருக்கு பல பெரிய கட்சிகள்ல இருந்து வாரம் ஒரு வீடியோக்கும் காசு கொடுக்கப்பட்டு
தாவேக்காவை அட்டாக் பண்ண சொல்லி நரேஷன் செட் பண்ணுறாங்களாம், ஆடுக்கு காசு கொடுக்குறாங்களாம். இதெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? எல்லாரும் சேர்ந்து ஒரு தமிழன் அட்டாக் பண்ணுறது தான் அரசியல் யுக்தியா? 26 தேர்தல் அதை நோக்கி தான் போகுதான்னு நான் கேட்குறேன். போட்டோம் சொல்கிறத பார்த்தா என்ன விஜய் வெர்சஸ் அதர்ஸா? அப்படி தான் போய்கிட்டு இருக்குங்க. எல்லாரும் சேர்ந்து தானே செயல்படுறாங்க. நான் எங்களை இன்னொரு கேள்வி கேட்குறேன். இவ்வளோ நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு தியரி, இந்த மாதிரி சீமான் அண்ணன் வந்து ஸ்டாலின் அவர்களுடைய ஆதரவுக்காக இல்லை ஸ்டாலின் அவர்களுக்காக விஜய் அடிக்கிறாரு, இல்லை அடிக்கிறதுல இவங்க 2 பேருக்கும் மியூச்சுவல் பெனிஃபிட் நான் ஒன்று சொன்னேன். இதுக்கு ப்ரூஃப் இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம். நான் ஒரு சின்ன ப்ரூஃப் சொல்கிறேன். அந்த ஸ்டேஜில் நீங்கள் கேட்ட அந்த பர்டிகுலர் விஷயம் பேசின ஸ்டேஜில் அவர் என்ன சொன்னார்னா, அந்த லைனை நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு. இது வரைக்கும் சின்னாத்தா பெரியாத்தா மகன் சொல்லி விட்டுட்டு இருந்தோம், சித்தப்பா பெரியப்பான்னு சொல்லி விட்டுக்கிட்டு இருந்தோம். இதுக்கு மேலே இறங்கி அடிப்போம். முதல் டவுட்டு, ஏன் விட்டீங்க இத்தனை நாள்? ஏன் தாய் தகப்பனா இருந்தாலும் எதிரி தான் அப்படிங்க. அது ஏன் இன்னைக்கு தோணுது? தாய் தகப்பனா இருந்தாலும் சித்தப்பா பெரியப்பனா இருந்தாலும் சின்னாத்தா பெரியத்தா மகனா இருந்தாலும் எதிரின்றது இன்னைக்கு ஏன் தோணுது சார்? 24, 21, 19, 16 ஏன் தோணல? இன்னைக்கு ஏன் தோணுதுன்னு பதில் இல்லை. ரெண்டாவது, அந்த மேடையில் அவர் சொல்ற சித்தப்பா யாரு தெரியுதுங்களா? யாரை சித்தப்பான்னு கூப்பிடுவாரு? அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் சித்தப்பா பெரியப்பான்னு சொல்லுவாரு. அப்போ சித்தப்பாவையும் அட்டாக் பண்ணுவீங்க, தம்பியும் அட்டாக் பண்ணுவீங்கன்னா யார் இங்க அட்டாக் ஆகல? திமுக. ஸோ திமுக ஆதரவு அவர் பேசுறதுனால தான் தப்பி தவறி கூட எஜமான் பேர் வரல. இவங்க 2 பேர் வந்து நான் கிரிட்டிசிசம் சொல்றேன். இதுக்கு பதில் சொல்லுங்க. கீழே என்ன வேணா கமெண்ட்ல வந்து திட்டலாம், அசிங்கப்படுத்தலாம், கெட்ட வார்த்தை பேசி சிறுமைப்பட்டுக்கலாம், அது உங்க பிரச்சனை. இந்த ஒரு கேள்விக்கு யாரா இருந்தாலும் பதில் சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அந்த மேடையில் எதுக்கு நீங்க வந்து திமுகவை மாண்பை பத்தி பேசாம எடப்பாடியாரையும் விஜய் சாரை பத்தி மட்டும் பேசுறாருன்னா, யார் எழுதி கொடுத்தது, யாருக்காக பேசுனீங்கன்னு டவுட் வரும்ல ஒரு பொதுமக்களுக்கு. நான் அதை தான் கேட்கிறேன். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களோட தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங்.